வணக்கம். ஒருத்தரோட கரேஜை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். கரூர்ல 42 பேர் நடந்தப்ப குனிஞ்சத்தலை நிமிராம ஓட்டமா ஓடுனவருக்கு துணிச்சலை நம்ம பாராட்டியே தான் ஆகணும். அதே மாதிரி ஊடகவியலாளர் துரத்தி துரத்தி கேள்வி கேட்கும்போது இவரு எடுத்தாரு பார் ஒரு ஓட்டம் அப்படின்னு ஓடினாரே, அந்த துணிச்சலை நம்ம பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறம் இது சிபிஐ வழக்காக மாறுற வரைக்கும் பங்கருக்குள்ள பதுங்கின மாதிரி பனையூர்லயும் பட்டணப்பாக்கத்துலயும் பதுங்கிட்டே ஒரு காணொளி போட்டு சிஎம் சார் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னாருங்க பாருங்க. அந்த துணிச்சலை நம்ம பாராட்டியே ஆகணும். அப்புறம் பாசிச பாஜகன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு அவங்க தயவுல தான் நம்ம பிணநாயகன் வெளியில வரணும்ன உடனே அந்த பாசிச பாஜகவோடையே பாயாசம் குடிச்சுக்கிட்டு அவங்க பின்னாடி இருக்கிற துணிச்சல்ல இன்னைக்கு எனக்கு எதிரி திமுக தான், வேற யாரும் இல்லவே இல்லை அப்படின்ட்டு ஒரு தெனாவட்டோட பேசுறாரு பாருங்க. அந்த துணிச்சலை நம்ம பாராட்டியே ஆகணும். இன்னைக்கும் ஒவ்வொரு மாநாட்டிலையும் சரி, கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஆட்சியை பிடிக்கல, முளைச்சு 3 இலை விடல, அதுக்கடையில 60 பேர் கிட்டத்தட்ட காவு. முதல் மாநாட்டில இருந்து இன்றைய சேலம் பரப்புரை வரைக்கும் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா குறைஞ்சது 50-55 பேர் இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கும் ஒருத்தர் உட்பட இறந்து போயிருக்காரு. அது ஒருத்தரா 2 பேரான்னு தெரியல. ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இறந்த உடலை பாக்குற காணொளி கிடைக்குது. அது அந்த சூரஜுங்கிற நபர் தானா இல்ல இன்னொரு மற்றொரு உடலா அப்படிங்கிறது தெரியல. இன்னும் வெளியில தெரியாம கமுக்கமா எத்தனை பேர் உடலை இவங்க மறைச்சு எடுத்துட்டு போனாங்களோ, வண்டியிலே போட்டு கொண்டு போய் எங்கேயாவது ஆத்தல குளத்துல போட்டாலும் மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தரதல கூட்டம் தான். இதுக்கு கொள்கை கிடையாது, இறக்கம் கிடையாது, ஈவு கிடையாது, சமூக அக்கறை எதுவுமே கிடையாது. ஒரே நடிகை வெறி, மதவெறி அரசியல் பார்த்திருப்பீங்க, இனவெறி அரசியல் பார்த்திருப்பீங்க. அடுத்து இது எப்படின்னா நடிகை வெறி அரசியல். எல்லாமே ஒரு வெறிநாய் கூட்டமா தான் வந்துகிட்டே இருக்கே தவிர மக்களுக்கான அரசியல் பண்றதுக்கு இங்க யாருமே வரல. இதுல இவங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குறாங்களாம். அதாவது முதல்வர் அப்படி வஞ்சகம் பண்றாராமா இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. இதுக தலை தெரிச்சு ஆடுமா, மரத்துல தொங்கி விழுமா, மரத்துல தொங்கிக்கிட்டே கீழே இருக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைங்க மேல விழுந்து சாவடிக்குமா, இது எகிரி குதிக்குமா, ஓட்ட பிரிக்குமா. இந்த வானர படைக்கு ஆளுக்கு ஒரு காவல்துறையா போட முடியும். ஏன் மற்ற இடங்கள்ல கூட்டம் நடக்கலையா? நாம் தமிழர் கட்சியில கூட்டம் நடக்கலையா? அங்கெல்லாம் காவலர்கள் ரோந்தே போகாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களும் கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்து அவங்க கேட்கறாங்களோ இல்லையா கைபேசியாவது நோண்டிக்கிட்டு ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்க எந்த வேலையும் இல்லை. ஏன்னா நாம் தமிழர் படையே ஒரு மக்கள் இராணுவமா இருந்து அதை தங்களை தாங்களே சுய கட்டுப்பாடோட உட்காந்துக்கும். சுய கட்டுப்பாடத்த சமூகமும் வீணா போயிரும். சுய கட்டுப்பாடத்த கட்சி சமூகத்தையே நாரடிச்சிரும். இப்படிப்பட்ட இந்த வானர கூட்டத்துக்கு இது கூட்டமா கூடி அலப்பாஞ்சி ஒண்ணு மேல ஒன்னேறி உயிரை எடுக்குமா? அதுக்கு காவலர் எப்படி பக்கத்திலே நிப்பாரு? அவருக்கு உயிரும் போகணுமா? உங்க தருதல கூட்டத்துக்கு உயிர் போறது பத்தாதுன்னு காவலர் உயிர் வேற போகணுமா? இப்படி ஒரு ஆசையா? ஆக மொத்தத்துல இது ஒரு இளவு கட்சியா தான் இருக்கு. இது உயிரை பழி வாங்காம நடமாடவே நடமாடாது. கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இத்தனை பேர் உயிரை எடுக்கும்னா அது எப்படிப்பட்ட இளவு கட்சி? விடாது கருப்புங்கிற மாதிரி விடாது உங்கள் விஜய் உயிரெடுக்க வரேனா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு உயிரெடுக்க வரத தெனாவட்டா சத்தமா சொல்லிட்டு பாடிட்டே வர ஒரே கட்சி இந்த கட்சியா தான் இருக்கும். மக்களையும் நம்ம இப்ப விஜய் மட்டுமே இதுல குறை சொல்லக்கூடாது. உயிரை கொடுக்கறதுக்கு துணிஞ்சு ஒரு கூட்டம் வருது இல்லையா? இதுக்கு இப்படிதான் ஆகும். வேற என்னத்த சொல்றது? இந்த கூட்டத்துல உட்காந்து உயிரை விடணும்னு வந்தா நாம ஒண்ணுமே சொல்ல முடியாது. இதுக்கடையில தேர்தல் அறிக்கை வெயிட்டிங்ல இருக்கான். தேர்தல் அறிக்கை வெயிட்டிங்ல இருக்கும். ஏன்னா இன்னும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவை இன்னும் வெளியிடல. எப்போ நாம் தமிழர் கட்சி வரைவை வெளியிடுதோ உடனே அதை காப்பி அடிச்சு அதுல கொஞ்சம் குறிப்புகளை எடுத்து அதை இவங்க சுயமா பேசின மாதிரி இவங்க ஒரு ஓட்டுவாங்க. இந்த ஆளு சொல்றாரு சுயமா கட்சி ஆரம்பிச்சது உண்டா, நின்ன மாதிரி தனியா கட்சி ஆரம்பிச்சது உண்டா அப்படின்னு. உங்களை மாதிரி தனியா கட்சி ஆரம்பிச்சு கொள்ளடிக்கிற கட்சி, ஊழல் செய்ய போற கட்சி அது தனியா வந்தா என்ன, கூட்டமா வந்தா என்ன? மோசமான கட்சினா அது மோசமான கட்சி தானே. இதுல வேற நாங்க திமுக மாதிரி ஊழல் செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம், இதை செய்ய மாட்டோம். இந்த ஆளே ஒரு ஊழல் பேர்வழி. ஒழுங்கா வரி கட்டாம கருப்பு பணத்தை வாங்கி நடிக்கிறதுக்கு கருப்பு பணம் வாங்கி பதுக்குனது மட்டும் இல்லாம அந்த வரி ஏய்ப்பு செய்யும் போது அதுக்கு அதிகாரியை தான் இப்போ கட்சியில வச்சிட்டு இருக்கதா ஒரு பேச்சு கூட இருக்குது. எப்பேற்பட்ட நல்ல அதிகாரியா இருந்திருப்பாருன்னு பாருங்க. இவரை காப்பாத்துனால அவருக்கு இவர் வாழ்க்கை கொடுத்திருக்காரு கட்சியில ஒரு பொறுப்பை கொடுத்து அப்படிங்கறதுதான் பரவலா பேசப்படுது. இப்படி வரி ஏய்ப்பு செஞ்சு நீங்க ஊழல்வாதின்னு நீதிமன்றத்தால தீர்ப்பு வாசிச்சாச்சு. அது அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கை சரிதான். நீங்க ஊழல் பண்ணியிருக்கீங்க, நீங்க வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கீங்க, நீங்க கண்டிப்பா அந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைச்சுதான் ஆகணும்னு உங்களை ஏமாற்றுக்காரன்னு நீதிமன்றம் உங்க நெத்தியில ஒட்டிடுச்சு.
நீங்க வந்து ஏமாத்த மாட்டீங்களா? நடிக்கும் போதே இப்படி பணத்துல ஏமாற்றுபவரா பேராசை கொண்டவரா இருக்கீங்களே, நீங்க பதவிக்கு வந்தா திமுகவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி எத்தனை லட்சம் கோடி நீங்க இப்ப வரி ஏய்ப்பு செய்வீங்க, பணம் ஏமாத்துவீங்க, மோசடி பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே சாட்சி. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஊழலை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. ஏமாற்றும் கட்சின்னு பிற கட்சிகளை பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ஆமா, அதிமுக ஏமாற்று கட்சியா, ஊழல் கட்சியா? ஆமா. திராவிடம் திருட்டு திராவிடமா? திமுக வந்து கொள்ளைக்கார கட்சியா, இயற்கை வளத்தை சுரண்டி பிழைக்கிற கட்சியா, மக்களை பாடாப்படுத்தி உயிரை எடுக்கிற கட்சியா, கடைசி நிமிஷத்துல 5-10 கொடுத்து அதை வந்து அதாவது தற்காலிக தீர்வு கண்டு ஓட்டு பொறுக்கிற கட்சியா? ஆமா, உண்மைதான். ஆனா அதை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நீங்களே அரசை வரி ஏய்ப்பு செய்தவர், நீங்களே ஒரு ஏமாற்று பேர் வழி. திமுக தான் உங்களுடைய எதிரினா அப்ப அதிமுக நல்ல கட்சியா? ஆட்சியில இருக்கிறவங்கள தான் குறை சொல்லுவோம்னா அப்போ அதிமுக நல்ல கட்சி, அப்ப அது வந்து ஆட்சிக்கு வந்தா பரவாயில்லையா? அதிமுக மோசமான கட்சினா உங்களுக்கு தான் போடுவாங்கன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? எல்லார் வீட்லயும் குடியிருக்கீங்கன்னு வேற பொய்யா புடுக்குறீங்க. என் வீட்டுல எல்லாம் நீங்க குடியிருக்கவே முடியாது. உங்களை வந்து திட்டுறதுக்கு வேணா உங்க பேரை பயன்படுத்துவோம், உங்களை ஏமாத்துக்காருன்னு சொல்றதுக்கு வேணா இந்த வீட்டுல உங்களுடைய பெயர் ஒலிக்குமே தவிர மற்றபடி எங்க வீடுகள் எல்லாம் நீங்க நல்ல விதமா பேசப்படுற கிடையாது. எங்க வீட்டை சுத்தி இருக்க காத்துல கூட நீங்க வரமாட்டீங்க. எப்படி நீங்க எங்களை எல்லாம் 8 கோடி மக்கள்ல எங்களை சேர்ப்பீங்க? மற்றவங்க வீட்டுல எல்லாம் அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் எல்லாம் உங்களை வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்களா? இல்ல, உங்க கூட சுத்துற இந்த தருதல கூட்டம், உங்க விசிலடிச்சான் கூட்டம், இந்த வானர கூட்டம் தான் தத்தி கூட்டம், முட்டாள் கூட்டம், மூளையை வந்து தரையில வீசிட்டு நடக்கிற கூட்டம் அப்படின்னு பார்த்தா தலைவனே இவ்வளவு தற்குறியாவா இருப்பீங்க? என்ன கணக்குல எங்களெல்லாம் சேர்த்தீங்க எங்க வீட்டுல நீங்க இருக்கீங்கன்னு? ஒரு பேட்டி சாதாரணமா கொடுக்க முடியல. பேட்டிக்கு முன்னாடி அந்த மாவட்ட பொறுப்பாளர் தரையில உட்கார்ந்துருக்காரு, சோஃபா போட்டிருக்கு. ஆனா அந்த மாவட்ட செயலாளர் தரையில உட்காந்துட்டு எழுப்பி புஷியானந்த் வந்த பிறகு நீங்க உட்காருங்கன்ட்டு ரொம்ப பெருமிதமா நடந்துக்கிறாங்க. இப்படி தரையில உட்கார வைக்கிற நீங்க சமத்துவமான ஆட்சி கொடுக்க போறீங்க. என்னோ பெரிய நடிகன்னா என்னோ பொத்துக்கிட்டு வந்த மாதிரியும், அவங்க என்னவோ மண்ணில் புரண்டுட்டு வரவங்க மாதிரியும் தரையில உட்கார வச்சிருக்க நீங்க திமுகவின் சமூக நீதி சமத்துவத்தை பத்தி குறைபாடிட்டு இருக்கீங்க. உங்ககிட்டே சமத்துவம் இல்லையே, அப்புறம் கேமரா வந்த பிறகு தானே சோஃபால உட்கார வைக்கிறீங்க. அது வரைக்கும் அவர் எங்க இருந்தாரு? இதே எங்க கட்சியில வந்து பாருங்க, சகஜமா அண்ணன் சீமான் அவர்கள் பழகுவாங்க, சகஜமா தன்னுடைய கட்சி உறவுகளோட உட்காந்து சாப்பிடுவாங்க, சகஜமா தன் அறைக்குள்ள உறவுகளை வச்சு ஆலோசனை நடத்துறது, இல்ல அவங்க ஏதாவது பேச வந்தா அதை கேட்கறது, ஒரு சின்ன நெருடல் கூட அவரு இது அங்க உட்கார வைக்கிறதுக்கு சில நேரம் அற பத்தாது, அப்படி நிப்பாங்களே தவிர மற்றபடி அவ்வளவு மரியாதையோட நடத்துவாரு. ஒரு சின்ன முகத்துல ஒரு சலனம் கூட வித்தியாசமா பார்க்க முடியாது. ஒரே மாதிரி அப்படி நடத்துவாரு. அவர்கிட்ட பார்த்து நீங்க கத்துக்கணும். இப்படிப்பட்ட நீங்களாக்கும் சமத்துவம் கொடுத்துட போறோம் அப்படின்லாம் பேசுறீங்க. கண்ணு முன்னாடி தெரியுது யார் யாரை எங்க உட்கார வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. நீங்க எல்லாம் திமுக ஸ்டாலின் அவர்களை சொல்றீங்க, பொய்யிலே பிறந்து பொய்யிலே தவழ்ந்த புலவர் கோமானேன்னு சொல்றீங்க. அது உங்களுக்கும் பொருந்தும். நீங்களும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே தவழ்ந்து பொய்யிலே நடிச்சு உருண்டு பரண்டு அந்த நடிப்பையே நிஜம்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு போக்கிரித்தனமா, நீங்க போக்கிரி பொங்கல்னு பாடினாலும் பாடினீங்க, நீங்களே ஒரு போக்கிரித்தனமான அரசியல் தான் பண்றீங்க அப்படிங்கிறத நான் இதுல வந்து திட்டவட்டமா சொல்றேன். எப்படி திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தமிழ்நாட்டுல வரக்கூடாதோ அதுக்கு ஈடா இணைய அந்த தாவேக்காவும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு இது வந்து ருத்ர தாண்டவம் ஆடி வச்சிரும். பார்த்துக்கோங்க மக்களே. நடிப்புல ரசிக்கிறது வேற, நடிப்பை பார்த்து நீங்க வந்து வீட்டுல ஒருத்தனா நினைச்சுக்கிறது வேற, அதே அபத்தம். நிழலை பார்த்து நீங்க வந்து வீட்டுல ஒருத்தனா நினைக்கிறதே அபத்தம். ஆனா அவனையே தலைவனா பாக்குறங்கிறது பைத்தியக்காரத்தின் உச்சகட்டம். தமிழ்நாட ஒரு பைத்தியக்கார கூடாரமா மாத்தி பைத்தியக்கார கூட்டத்தால நீங்க வந்து தமிழ்நாட சீரழிச்சிடாதீங்க. கொஞ்சம் விழிச்சுக்கோங்க. உங்களுக்காக யார் நிக்கிறா, யார் துணிச்சலா நிக்கிறாங்க, துணிச்சலா வந்து காவல்துறையிட்ட கேள்வி கேட்கறாங்க, துணிச்சலா சிறைக்கு செல்ல யார் தயாரா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்து கொஞ்சம் பார்த்து திருந்துங்க அப்படிங்கறதான் சொல்லுவேன். இது இப்படி ஒரு கொள்ளக்கார கூட்டம், இது கொள்ளடிக்கிறதுக்கு தாவி குதிச்சு இப்படி ஒரு வானரப்பட கூட்டம் வருதுன்னு பார்த்தா ஏற்கனவே கொள்ளக்கார கூட்டம் கொஞ்சம் இருக்குதே, அது மாத்தி தேர்தல் பரப்புரைக்கு நப்பாசை மக்கள் மத்தியில ஒரு ஆசையை தூண்டி அவங்களுக்கு இந்த தேர்தலை ஒட்டி அவங்களுக்கு என்னென்ன பணத்தை கொடுத்து சட்டப்படி பணத்தை கொடுத்து எப்படி ஓட்டை பொறுக்க முடியுமோ, ஓட்டை எப்படி வாங்க முடியும்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கு. அதிமுக ஊழல் பெயர் வழிகள் 2000 ரூபாய் மகளிருக்கு கொடுப்பேன்னா உடனே ஸ்டாலின் அவர்கள் வந்து நானும் 2000 ரூபாய் உரிமை தொகை வந்து நான் ஆட்சிக்கு வந்தா கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அண்ணன் அவர்கள் சொன்னாங்க, இவங்க தேர்தலை ஒட்டி 5000 10,000 வரைக்கும் பேங்க்ல போடுவாங்க, வங்கி கணக்குல போடுவாங்க, சட்டப்படியே இவங்க வந்து லஞ்சம் கொடுப்பாங்க பாருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மகளிர் உரிமை தொகை ஒரு 2-3 மாசத்துக்கு சேர்த்தான் 2000 ரூபாய் போனஸாம் அதிகப்படியா இலவசமா கொடுக்காங்களாம்ப்பா.
இந்த 5000 வாங்கிக்கிட்டு நீங்க எல்லாம் பல்லளிச்சீங்கன்னா மக்களே உங்கள் தராதரம் தான் இதுல தெரியுது. இதுல வேற பதிவுகள்ல வந்து விழிப்புணர்வுக்காக நாம இதை போட்டா ஒரு 5000 வச்சு அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? ஒரு 5000 வச்சு அவங்க எவ்வளவு வாழ்வாங்க தெரியுமா அப்படிங்கிறீங்க. ஆனா மழை தண்ணி வந்து எல்லாரும் தண்ணியில சாக்கடை தண்ணியில அவஸ்தைப்படும் போது உங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு மோசமான நாசகார ஈத்தேன் மீத்தேன் திட்டங்கள் கொண்டு வந்து வயலை பறிச்சு வயலை நாசமாக்கி வயலுக்கு அடியில அந்த பைப்புகள் அந்த குழாய்கள் வெடிச்சு அந்த விஷ வாயுக்கள் வெளியில வந்து தோல் வியாதிகள் வரும்போது உங்களுக்கு தெரியல. 800ல அனல் மின் நிலையெல்லாம் வச்சு நுரையீரல் தொற்று நோய்கள் கேன்சர்கள் வந்து புற்றுநோய்கள் வந்து கஷ்டப்படும் போது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்முடைய இயற்கை சூழ்நிலையை சமமா வச்சிருக்கக்கூடிய மலைகளை உடைச்சி வித்து திங்கும் போது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த 5000 ரூபாய் போதும் உங்களுக்கு. இந்த 5000 ரூபாய் வச்சு 50 வருஷம் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருவீங்களா? இந்த 5000 வச்சு 5 நாள் உங்களால ராஜ வாழ்க்கை வாழ முடியுமா? உங்களுக்கு ஒரு 5 நாள் ராஜ வாழ்க்கையை தந்துட்டு அவங்க 5000 வருஷத்துக்கு 50 தலைமுறைக்கு லட்ச கோடி கணக்கில் சேர்த்து வைக்கிறாங்களேங்கிற அறிவு கொஞ்சமும் இல்ல. இந்த 5000 உங்களுக்கு சம்பாதிக்க முடியாம நீங்க சோம்பேறியா உட்காந்துட்டு குடிச்சிட்டு குமாரம் போட்டுட்டு இருக்கீங்க. இந்த 5000 எவன் தருவான்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படிதானே? அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்பா நான் உனக்கு தனியார் பள்ளிக்கு நிகரா என்னுடைய அரசு பள்ளியை வந்து புனரமைச்சு அதுக்கு அரசியல் அதாவது அடிப்படை கட்டமைப்பை நான் சீர்படுத்தி இலவசமா தரமா தந்துடுறேன். தனியார் பள்ளியை விட ஒருபடி மேலவே நல்ல வசதியா தந்துடுறேன். அப்போ உனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சக்கணக்கான நன்கொடை மிச்சமாகுது. டேர்ம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை கட்டக்கூடிய 40,000 இல்லைன்னா 15,000 குறைஞ்சபட்சம் 15,000 வைங்க. இது உனக்கு லாபமா போயிருது. இது ஒரு 15,000 உங்களுக்கு அதாவது மாசம் ஒரு இதுல ஒரு 3,000 உங்களுக்கு லாபமா போகுதுன்னு வைங்க. அடுத்தது தரமான மருத்துவம். காவேரி அப்பல்லோக்கு இணையா ஒரு அமைச்சர் பெருமக்களுக்கு என்ன தரமான மருத்துவம் கிடைக்குதோ அதுவே அரசு மருத்துவமனைகள்ல நான் தரமா கொடுத்துட்றேன். நீங்க எந்த செலவும் வெளியில போய் தனியார்ல போய் செலவழிச்சிட்டு வந்து அரசு மருத்துவமனையில படுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தரமா சுகாதாரமா தனியார் மருத்துவமனைக்கு இணையா நான் அமைச்சு தந்துடுறேங்கிறாங்க. அப்ப அதுல உங்களுக்கு ஒரு 2,000 3,000 அதுல ஒரு மிச்சமாகுமா? குடி தண்ணீர் உங்களுக்கு சுகாதாரமா எப்படி பிஸ்லரி வாங்கி இன்னைக்கு துட்டு கொடுத்து குடிக்கிறீங்களோ அதை இயற்கை முறையில சுகாதாரமா உங்களுக்கு அத்தனை மினரல்களும் அதுல சாகடிக்கப்படாம ஆரோக்கியமான முறையில தாரேன். அப்ப அதுல உங்களுக்கு மாசம் ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் இதாகுமா? இப்படி உங்களுக்கு மாதந்தோறும் ஒரு 15,000 வந்து நீங்க வீணா வம்பா தனியாருக்கு கொடுக்கக்கூடிய காசை நான் உங்களுக்கு இல்லாமலே ஆக்கி அந்த தனியாருக்கு இணையான அத்தனை வசதிகளும் உங்களுக்கு செஞ்சு தந்துடுறேன். அப்ப நீங்க சம்பாதிக்கிற குறைஞ்சபட்ச 15,000 20,000 உங்களுக்கு லாபமா போயிருமே. அப்ப அந்த லாபமான காசுல நீங்க நல்ல வாழ்க்கை வாழலாமே. யார்ட்டையும் கடன் வாங்காம யார்ட்டையும் பிச்சை கேட்காம உயர்கல்வி வரைக்கும் நான் இலவசமா தரமா தந்துடுறேங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து உயர்கல்வி பெற வேண்டிய அவசியம் இல்லை தனியார்ல போய். இன்னைக்கு ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு MSWக்கு 70,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் நன்கொடை வாங்கப்படுது. அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை திருப்பி ஏதாவது ஒரு கட்டணம் அதுல கேட்கதான் செய்யறாங்க. அப்படி உயர்கல்விக்கு 1 லட்சம் MSWங்கிற ஒரு டிகிரிக்கு ஆகுதுன்னா நான் அதை வந்து இலவசமா தரும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து கையில மிச்சம் வந்து விழுற காசு தானே அப்படின்னு அவர் சொல்றது உங்களுக்கு புரியாம வருஷத்துக்கு 5,000 தர்றதையும் பொங்கலுக்கு 3,000 தர்றதையும் மாசந்தோறும் 1,000 தர்றதையும் நீங்க வந்து பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் திருப்பி டாஸ்மாக்ல தான் கொண்டு போய் கொடுக்க போறோங்கிற கொஞ்சம் அறிவு கூட உங்களுக்கு இல்லாம நீங்க வந்து இந்த 5,000 அகமகிழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா என்னவோ 5,000 தான் அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியும் அதுக்கு இணையா உங்களை வாழ வைக்கிற மாதிரியும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன் இவ்வளவு நாள் கொடுக்காத இந்த இதெல்லாம் வருது? எப்படி வந்து தேர்தலையொட்டி பீகார்ல எல்லாம் மோடி அவர்கள் 10,000 வங்கி கணக்குல செலுத்தி லஞ்சமா சட்டப்பூர்வமான லஞ்சம் கொடுத்து ஓட்டுகளை பெற்றாரோ அதே மாதிரிதான் இந்த நரித்தந்திர திமுக குள்ள நரி தந்திர சாணாக்கியத்தன திமுக வந்து இன்னைக்கு சட்டப்பூர்வமா உங்களுக்கு 5,000 தந்து ஓட்டுகளை விலைக்கு வாங்குது அப்படிங்கறது தான் நான் இதுல தெளிவா சொல்றேன். இந்த பசப்புரைகளை இந்த தந்திரமா தேர்தலை ஒட்டி தரக்கூடிய பணங்களுக்கு மயங்கி நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு திருப்பியும் அதிமுகவையோ இல்ல திமுகவையோ தாவேகாவையோ நீங்க வர வச்சீங்கன்னா இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாழ்க்கையும் இத்து பேரும் நீங்க நித்தம் செத்துதான் மடியணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயத்த நான் மறந்துட்டேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மன்னிப்பு கோரியிருக்காரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அவர் வந்து உரையாற்றும் போது தலைவர் அவர்களை வந்து தவறா சித்தரிச்சு பேசினது பிறல்
கள்ளத்தனமா, அதாவது வாய்ப்பிரளா பிறழ்ந்து பேசிட்டேன், நான் சொல்ல வந்தது வேற, ஜாதி பார்க்குற திருமணங்களை நான் விரும்புறது இல்லை, நான் மக்கள் ஜாதி பார்த்தாங்கன்னா அதுக்கே சில தண்டனைகளை கொடுத்துருக்கேன், நான் கொடுக்க வேண்டியதா போச்சு, இப்போ நம்முடைய கட்டமைப்பு நல்ல அழுத்தமா உறுதியா போட்டதுனால இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் இல்லைன்னு அவர் சொன்னாரு, என்கிட்ட பரிமாறிக்கிட்டாரு. அதை தான் நான் சொல்ல வந்தேன். பெரியாரை போல தலைவர் அவர்கள் ஜாதி சமூக பார்வையெல்லாம் பார்க்க மாட்டார், அது அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல வந்ததுதான் தவறுதலா வாய்ப்பிறந்து, அதாவது டங் ஸ்லிப் ஆகி நான் இப்படி சொல்லிட்டேன்னு ஒரு மன்னிப்பு கடிதம் ஒன்று எழுதியிருக்கதா அஃபிஷியலா அவருடைய எக்ஸ் தளத்துல பார்க்க முடிஞ்சுது. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க டங் ஸ்லிப் ஆகி பேசுனீங்க, பிறழ்ந்து பேசுனீங்க அப்படின்ட்டுலாம் ஒத்துக்கலாம் முடியாது. அது டங் ஸ்லிப் ஆகி பேசலைங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த தமிழ் தேசியத்தை பேசுகின்ற அண்ணன் சீமான் மேல உங்களுக்கு காண்டு, இவரை தலைவரா வச்சு இந்த கட்சி இவ்வளவு தூரம் ஒரு வளர்ச்சியை எட்டிடுச்சே, வெகுஜனப்படுத்திட்டாரே, மக்கள் மத்தியில ஈழத்தமிழர் பிரச்சனையையும் தமிழர் இன படுகொலையையும் ஒரு வேகமா பரப்பி தள்ளிட்டாரே. நாம தானே இவனுக்கு கத்து கொடுத்தோம். முன்வரிசையில உட்கார்ந்து நமக்கு மண்டையாடிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஒரு கூட்ட மக்களுக்கு 36 லட்சம் மக்களுக்கு இதை போய் கொண்டு போய் சேர்த்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டானுங்கிற பொச்சரிச்சல்ல தான் நீங்க வேணும்னே தலைவரை இழிவுபடுத்தி பேசுனீங்க. அதுல ஒரு வார்த்தையை வாசிக்க நேர்ந்தது, பெரியார் அவர்களை மாதிரியே ஜாதி பார்க்காதவர் தலைவர்னு சொல்ல வந்தேன்னு. பெரியார் ஜாதி பார்க்கலன்னு எதை வச்சு சொல்றீங்க? யாரை பார்த்தாலும் ஜாதி என்னன்னு கேட்டு குறிச்சு வச்சுக்கிடுவார்னு சொல்றீங்க. உயர்குல பிராமணரான ராஜாஜியோட தான் கைகோர்த்து நடப்பாருன்னு நிரூபணமாயிருக்கு, வரலாறு இருக்கு, ஆவணம் இருக்குது. போதாத குறைக்கு அவர் எழுதிய கட்டுரையிலேயே நம்மில் கீழானோர்னு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, ஏதோ ஒரு கூட்டத்தை நம்மில் கீழானோர்னு அவருக்கு கீழே வச்சு பேசியிருக்காரு. அப்படின்னாலே அதுல சமத்துவம் அடிபட்டு போயிருது. போதாத குறைக்கு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் மேல வெறுப்ப உமிழ்ந்திருக்காரு. இப்படி மத வெறியையும் வச்சிட்டு இருந்திருக்காரு, இனவெறியையும் வச்சிட்டு இருந்திருக்காரு, ஜாதி வெறியையும் வச்சிட்டு இருந்திருக்காரு. இப்படி எல்லாவித எந்தெந்த வெறி இருக்கக்கூடாதோ அந்த வெறிகளெல்லாம் தன்னகத்தை கொண்டு நமக்கும் கீழானோர் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு ஏற்றத்தாழ்வோடு இயங்கிய ஒரு உருவத்தை எப்படி நீங்க ஜாதியை ஒழிக்க பாடுபட்ட அதற்கு தண்டனைகளும் கொடுத்த ஒரு தலைவரும் சமம்னு சொல்லுவீங்க? நீங்க இப்பவும் மாட்டிட்டு தான் முழிக்கிறீங்க. உங்க சாயம் வெளுத்து போச்சு. என்னைக்கு, திரும்பவும் சொல்றேன், என்னைக்கு தமிழ் இனத்தை கொன்று குவித்து அந்த இரத்த ஆற்றில் குளித்து மகிழ்ந்த ராஜபக்ஷ குடும்பத்தை இந்த திராவிட கூட்டத்தோடு கனிமொழி அம்மையார் என்கிற கள்ளியோடு போய் நீங்க போய் கள்ளத்தனமா சந்திச்சு சிரிச்சு பேசி அங்க உட்கார்ந்து கையை நினைச்சிட்டு வந்தீங்களோ, அன்னைக்கே நீங்க தமிழின துரோகி ஆயிட்டீங்க. அன்னைக்கே நீங்க தலைவரோட முதல் எதிரியும் துரோகியும் ஆயிட்டீங்க. நீங்களும் கருணாவும் ஒண்ணு அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில சொல்லி முடிச்சுக்கிறேன்.